சின்ன வயசுல இருந்து நான் கூட உன்னை திட்டினதில்ல. ஆனா இன்னைக்கு யாரோ ஒருத்தி உன்னை வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு போறா. அவ சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு நீயும் சில மாதிரி நிக்கிற. அங்க உனக்கு கீழே வேலை பாக்குறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நீ யாரோ ஒருத்தர்கிட்ட தினக்கூலிக்கு வேலை பார்க்கணும்னு என்ன தலை எழுத்திருக்கு? இதுக்காகவா அம்மா வேணா, சொத்து வேணா, எதுவும் வேணான்னு எங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு போன? நான் அப்பவே சொன்னேன், அந்த கையில நம்பாத, அவளை நம்பினா நீ நடுத்தெருவுல தான் நிப்பன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நடந்துருச்சுல்ல? என்னமோ அந்த கையில் மட்டும் இருந்தா போதும், வாழ்க்கையில பெருசா ஜெயிப்பேன், சாதிப்பெல்லாம் சொன்ன. இதுதான் நீ சாதிச்சதா? டேய், உன் படிப்பென்ன, ஸ்டேட்டஸ் என்ன, சொசைட்டில நம்ம குடும்பத்துக்கான மரியாதை என்ன? நீ இப்படி வேலை பாக்குறத யாராவது பார்த்தாங்கன்னா என்னடா நினைப்பாங்க? ஒரு தாயா உன்னை இப்படி பார்க்க எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? என்னதான் நான் வேணான்னு உதறி தள்ளிட்டு போனாலும், என்னை எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தாலும், உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை என்னால தாங்கிக்க முடியலடா. ஏன் எழில், எதுக்காக நீங்க இப்படி இருக்கீங்க? அந்த கையில்னால அப்படி என்னதான் உங்களுக்கு கிடைச்சது எழில்? அவ உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கா எழில், அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவளுக்காக நீங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படணும் என்ன அவசியம் இருக்கு? அவளால உங்களை சந்தோஷமா பாத்துக்க முடியாது எழில். அவ உங்ககிட்ட எதிர்பார்த்தது பணத்தை மட்டும்தான் எழில், உங்களை இல்ல. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது மூலமா கோடிக்கணக்கில் சொத்து கிடைக்கும், மகாராணி மாதிரி இருக்கலாம்னு திட்டம் போட்டா. ஆனா நீங்க அந்த சொத்து எதுவும் எனக்கு வேணான்னு அவ கூடவே போனீங்க. அதனால அவன் நினைச்ச மாதிரி சொத்தும் கிடைக்கல. அதான் எழில், அதான் உங்களை டிரைவர் ஆக்கி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கா எழில். நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், யார்கிட்ட அவமானப்பட்டாலும் அத பத்தி அவ கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டா எழில். நீங்க தான் கயல்னு உருகிட்டு இருக்கீங்க எழில். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, தயவு செஞ்சு அவளை விட்டுட்டு வந்துருங்க. உங்களுக்காக நாங்க எல்லாரும் இருக்கோம், முக்கியமா நான் இருக்கேன். அவளால கொடுக்க முடியாத வசதியான வாழ்க்கையை என்னால தர முடியும் எழில். உங்களை சந்தோஷமா பாத்துக்க முடியும், என்னால மட்டும்தான் முடியும். பழசெல்லாம் மறந்துருவோம் எழில், நம்ம சந்தோஷமா வாழலாம். பணத்துக்கு பணமும் இருக்கு, அந்தஸ்துக்கு அந்தஸ்தும் இருக்கு. என்ன யோசிக்கிறீங்க எழில்? அவகிட்ட அப்படி என்னதான் இருக்கு? அவ வெறும் நர்ஸ், அவ்வளவுதான். அவளுக்காக நீங்க எதுக்காக இப்படி எல்லாத்தையும் இழக்கணும்? வாழ போறது பூர லைஃப் எழில். அந்த லைஃப்ல நீங்க கெத்தா சந்தோஷமா வாழணும். அந்த ஒண்ணு இல்லாதவளுக்காக நீங்க எதுக்காக இப்படி ஒண்ணு இல்லாதவன கஷ்டப்படணும்? உங்களை இப்படி பார்த்ததும் உங்க அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க எழில், அதே மாதிரிதான் நானும் ஃபீல் பண்றேன். ப்ளீஸ், அவ உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்காக நான் இருக்கேன், உங்களுக்காக மட்டுமே இருப்பேன் எப்பவுமே. புரிஞ்சுக்கோங்க எழில், ப்ளீஸ். என் கூட வந்துருங்க எழில், ப்ளீஸ். நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? நீ இப்படி அன்பா அக்கறையா பேசினா நான் கையில விட்டு வந்துருவேன்னு நினைச்சியா? ஏய், யாரை விட்டு வர சொல்ற? கையில என் உசுருக்கும் மேல. அவளை விட்டுட்டு வரதுக்கு நான் என் உயிரையே விட்டுருவேன். நீ சொல்ற இந்த அழகு, ஆடம்பரம், பணம் இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? என் மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த மனசு என் கையில் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏய், அது என்ன சொன்ன? அவ என்ன கஷ்டப்படுத்துறாளா? என் கையில பத்தி உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு ஒரு கஷ்டம்னா அவ உயிரை கூட விடுவா. அவ என் மேல வச்சிருக்க காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அது சரி, முதல்ல உனக்கு காதலை பத்தி என்ன தெரியும்? உன்னை பொறுத்த வரைக்கும் காதல்னா அழகு, பணம், ஆடம்பரம், சுயநலம், அதானே? ஆனா இது எதுவுமே இல்லாம வெறும் மனசை மட்டும் பார்த்து வரதான் காதல். அந்த காதல் என் கையலுக்காக மட்டும்தான் இருக்கு. என்னால அதை வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. என்ன இங்க பாரு, என் கையில பத்தி நீ இல்ல, வேற யாருமே பேசுறதுக்கு உரிமையும் கிடையாது, தகுதியும் கிடையாது. எழில்,
பொறுமையா பேசினா உனக்கு புரியும்னு நினைச்சேன். என்ன திரும்ப திரும்ப கயல் கயல்னு பேசிட்டு இருக்க? நீ இப்ப என்ன நிலைமையில இருக்கன்னு யோசிச்சு பாரு. அவ உன்னை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கான்னு பாரு. ஒரு தாயா இருந்ததை நான் சொல்லக்கூடாதுதான், இருந்தாலும் சொல்றேன். நீ அவளை நம்பினா ரோட்ல நின்னு பிச்சைதான் எடுக்கணும். இங்க பாரு, தீபிகா சொன்ன மாதிரி அந்த கையில தூக்கி போட்டு வா. நான் சொல்றதை கேளு, வா. விடுங்கம்மா. சென்டிமெண்டா பேசி என்ன கையில கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறீங்களா? நான் ஒண்ணு திருடல, யாரையும் ஏமாத்தல, பிச்சை எடுக்கல. நேர்மையா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிறேன். இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல எந்த வேலையும் குறைவான வேலை கிடையாது. உனக்கு புரியல? புரியல? இப்ப சொல்றேன். நீ அந்த கையிலால இன்னும் கஷ்டப்பட போற. அப்ப புரியும் உனக்கு. வா தீபிகா. எழில், என்னைக்கு இருந்தாலும் நான் உங்களை விடவே மாட்டேன். நீங்க எனக்கு மட்டும்தான்.